அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் அதிபதியால் யாருக்கு யோகம், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இரண்டாம் இடம்ன்றது லக்னபாவத்திற்கு அடுத்த பாவம். 30 டிகிரி முடிந்து அடுத்து இருக்கக்கூடிய 60 டிகிரிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பாவாதிபத்தியம். மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான பாவாதிபத்தியம். லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியம், அதுபோல இரண்டாம் அதிபதி முக்கியம். ஏன் சொல்றோம்? இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு ஜாதகருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு உறுதிப்படுத்தக்கூடியது இந்த இரண்டாம் இடம். அதுபோல் ஜாதகருடைய வார்த்தைகள்லாம் எப்படி சமூகத்திலே பிரயோகப்படுத்துவார்னு உறுதிப்படுத்துறது இந்த இரண்டாம் இடம். அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை இரண்டாம் இடம் உறுதிப்படுத்துகிறது. அவரோட ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஜாதகர் நினைத்ததெல்லாம் செய்வதற்கான தனம் கிடைக்குமா அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் தான் இரண்டாம் இடம். சில ஜாதகர்கிட்ட நிறைய நிலங்கள் இருக்கும், நிலவளங்கள் இருக்கும், வீடு வாகன வசதிகள்லாம் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் நினைச்சாருன்னா உடனே அசையக்கூடிய பணங்கள் இல்லாத நிலை இருக்கும். ஜாதகர்கிட்ட உடனே எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருக்காது. ஒன்று வேற ஒருத்தட்ட கொடுத்து வச்சிருப்பார், இல்லைன்னா பணம் உடனடியாக அனுபவிக்கக்கூடிய, உடனடியாக பயன்பாட்டிற்கு வர முடியாத நிலைகள்லாம் இருக்கும் சில ஜாதகங்கள். அதற்கெல்லாம் காரணம் இந்த இரண்டாம் இடம் தான். அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பண்புகள் ஒரு மனிதனுக்கு வாக்கு, தனம், குடும்பம், இந்த 3 முக்கிய அமைவுகளை இந்த இரண்டாம் இடம் உள்ளடக்கி இருக்கு. நினைச்சப்பெல்லாம் தேவைப்படும் போது, எண்ணங்கள் தோணும் போதெல்லாம் அதை பிரயோகப்படுத்த செல்வம் வேண்டும் அப்படின்னா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும். ஒரு குடும்பத்துல வீட்டுக்குள்ள போனதுமே ஒரு சுபிட்சமான நிம்மதி. வேலைக்கு செல்றவங்களா இருக்கட்டும், தொழிலுக்கு செல்வங்களா இருக்கட்டும், வீட்டிற்கு எப்பொழுது போவோம், அங்கு போனால் நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய சூழலையும் இந்த இரண்டாம் இடம் தான் கொடுக்குது. வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்ற எண்ணத்தையும் இந்த இரண்டாம் இடம் தான் கொடுக்குது. அதாவது உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதையும் இரண்டாம் இடம் உறுதிப்படுத்துகிறது. அங்கு சென்றாலே சிக்கல்கள் இருப்பதையும் இரண்டாம் இடம் உறுதிப்படுத்தி சொல்கிறது. அதுபோலதான் வார்த்தைகள், சமூகத்துல மற்றவர்களிடம் நீங்க எப்படி வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவீங்க, நேர்மையான வார்த்தைகளை, அதாவது உங்களிடம் சற்று அமர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தை இருக்குமா, அல்லது உங்களுடன் ஏன் விவாதிக்கிறோம் அப்படின்னு மற்றவர் நினைக்கிற அளவுக்கு இருக்குமான்றது இந்த இரண்டாம் இடம் உறுதிப்படுத்துகிறது. எவர் ஒருவருக்கு இரண்டாம் இடம் சிறப்பாக அமைந்து விடுகிறதோ அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்ன நினைச்சாரோ அதை செய்யற அளவுக்கு செல்வ வளங்கள் இருக்கும். ஜாதகருடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். ஜாதகருக்கு குடும்பத்தினால் பெருமைகள் உருவாக்கி கொடுக்கும். இதுபோல் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எல்லோரிடமும் இனிமையாக பேசக்கூடிய நபராக இருப்பார். எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சாற்றல் கொண்ட நபராக இருப்பார். ஜாதகருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா அதுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய நிலைப்பாடுகளை இந்த இரண்டாம் இடத்தின் மூலியமா உறுதிப்படுத்தலாம். இப்படிப்பட்ட இரண்டாம் இடத்தின் அதிபதியால் ஒருவருக்கு லாபம் கிடைக்கணும்னா எப்படி இருக்கும்? இரண்டாம் இடத்து அதிபதியால் ஒரு ஜாதகருக்கு யோகம் கிடைக்கணும்னா எப்படி கிரகம் இரண்டாம் அதிபதி அமரணுன்றதை பத்தி தான் 12 லக்னத்திற்கும் பார்க்க போறோம். ஒரு பெரும்பான்மையான கேள்விகள் இருக்கு. இரண்டாம் இடத்துல சனி மகான் அமர்ந்தா குடும்பம் மற்றும் வார்த்தைகளாகட்டும் தனங்கள்லாம் இருக்காதா அப்படின்ற கேள்வி அதிகமா வந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோவே. உதாரணத்திற்கு தனுசு லக்னத்துல பிறக்கிறீங்க, மகர லக்னத்துல பிறக்கிறீங்க, இரண்டாம் இடத்து அதிபதியாகவே சனி பகவான் வருவார். அல்லது நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கிறீங்க, இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கிறாரா? இது போன்ற பணமில்லாத சூழலையும் வெறுமையையும், குடும்பத்துல எப்பயுமே ஒரு குழப்பம், குடும்பம் என்றாலே குழப்பம், ஒரு நிலையையும், அதுபோல் ஜாதகர் சுயநலமான பேச்சு, தன்னை முதலில் தற்காத்துக் கொள்ளக்கூடிய பேச்சு இருக்குமானா கண்டிப்பாக அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முழு இருளோடு இருக்கக்கூடாது. இருள் விலகிய சனி பகவானா இருக்கிறாருன்னா ரொம்ப நல்ல விஷயம். நேர்மையான மனிதர், குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், குடும்பத்தினால் ஆதாயங்கள் கிடைக்கும், எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் பணம் வேற ஒருத்தர் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ சனி பகவான்னா இயல்பா அவயோகம் என்பது பொதுவான விதி. உங்களுடைய சுய ஜாதகத்துல அவர் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பலன். இதுபோல் குருவை சொல்லுவோம். 2ஆம் இடத்துல அந்தனன் தனித்து நிற்கக்கூடாது. இருந்தாலும் குரு ஒரு 100% சுபர். இவர் 2ஆம் இடத்துல இருந்தா தனம் அதிகமா இருக்கும், குடும்ப மகிழ்ச்சியோட இருக்கும். வார்த்தைகள் போதனை வார்த்தைகளா இருக்குமானா அதிலும் இறுதி விலக்கு. குருபகவானை பொறுத்த வரைக்கும் நீசத்தன்மை பெற்றோ அல்லது பங்க விதிகளில் அடைஞ்சிருந்தார்னா சனி பகவானை எப்படி பொதுவான பலன் சொல்றோமோ அதே போல இருப்பார் ஜாதகர். ஜாதகரும் ஏமாற்றுக்காரராக இருப்பார், சுயநலமிக்கவராக இருப்பார், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அனுபவிப்பவராக இருப்பார். அப்ப எல்லா கிரகமே 9 கிரகமுமே யோகத்தையும் செய்ய கடமை பெற்றிருக்கிறது, அவயோகத்தையும் செய்ய கடமை பெற்றிருக்கிறது. நம்ம என்ன யோகம்னு சொல்றோம்னா 2ஆம் இடத்தின் மூலியமா நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய செல்வ வளம் கிடைக்கும். பணபர பாவத்துல முக்கியமான பாவம் 2ஆம் இடம். நினைச்சதெல்லாம், இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா கஜானாவை எடுத்துக்கொள்ளுங்க. கஜானாவில் எப்பொழுதுமே செல்வம் இருப்பதை 2ஆம் இடம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது.
அப்போ உங்களுடைய 9 கிரகமே யோக பலனை செய்யும். அதற்கு அங்கு அமரக்கூடிய நிலையை பொறுத்து தான் பலன். பொதுவான விதிகளை யாருமே சுயஜாதகத்துல பார்க்க வேண்டாம். சுயஜாதகத்துல 2ல சனி இருந்தா பாழ் அப்படின்றதெல்லாம் இல்லை. நிறைய அதுல பலன்கள் இருக்கு. அதை தான் இப்போ 12 லக்னத்திற்கும் நம் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 2ஆம் இடத்து அதிபதி இப்படி இருக்குதாருன்னா நல்ல பலன் அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் அதிபதிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? 2ல் எந்த கிரகம் வேணாலும் அமர்ந்துட்டு போயிட்டோம். அவயோகர் கூட அதிபதி வலுக்கிறார் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியா அந்த அதிபதி உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். எவ்வளவுதான் குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தால் உங்களுக்கு இறுதியில ஆதாயம் கிடைக்கும். எவ்வளவுதான் குடும்ப மகிழ்ச்சியில இருந்தாலும் 2ஆம் அதிபதி வலு குறைஞ்சிருந்தா குடும்பத்தினால் பிரயோஜனம் இல்லை. அப்ப 2ஆம் அதிபதி எப்படி இருக்க வேண்டும்ன்றத 12 லக்னத்திற்கு பார்க்கலாம். நம்ம உறுதிப்படுத்திட்டோம். 9 கிரகமும் யோகத்தை செய்யும், 9 கிரகமும் அவயோகத்தை செய்யும். யோகம் செய்யணும்னா குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பத்துல செல்வம், நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு அடையக்கூடிய வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் பேசினால் அந்த இடத்துல மதிப்பு பெருகக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள், பசியினால் வாட மாட்டீர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். அவயோகமா இருந்தா என்ன பண்ணும்? குடும்பம் பிரச்சனை, குடும்பம் உருவாவதில் பிரச்சனை, குடும்பம் உருவானாலும் வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். அதுபோல பொருளாதாரமற்ற சூழ்நிலை, எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சாலும் எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும் அர்ஜென்ட்னா பணம் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் 2ஆம் இடம் அவயோக நிலையில இருந்தா. நீங்களும் உங்களுடைய வார்த்தையை யாருமே பெரிதா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு யாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் 2ஆம் இடம் அவயோகமா இருந்தா. இப்போ 12 லக்னத்திற்கும் அதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். குறிப்பா நம்ம பார்க்கிற பலன் அத்தனையுமே 2ஆம் அதிபதி யோகம் செய்யணும்னா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சொல்லக்கூடிய விதிகள் இல்ல முழு அவயோக நிலையில இருக்குன்னா கண்டிப்பாக அவயோக பலனை நீங்க எடுத்துக்கலாம். அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். இதுல ஒரு அமைப்பு, எப்பொழுதுமே 2ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் காரக முரண்பாட ஆதிபத்திய வீட்டிற்கு முரண்பாடு செய்யறதில்லைன்றதை உறுதிப்படுத்துறோம். மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரார். சுக்கிரன் எப்படி இருந்தால் சுவிசேஷத்தை செய்கிறார். செவ்வாயோடு தொடர்பு பெற்றிருப்பது, சூரியனோடு தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகத்தை செய்து கொடுக்கிறது. மேஷத்திற்கு சூரியன் செவ்வாய் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், குருவுடைய பார்வை அதிர்ஷ்டம். குருவோட இணையக்கூடாது, குரு சுக்கிரன், குருவோட பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருகிறது. உங்களுடைய குடும்பமாகட்டும் தனமாகட்டும் அத்தனைக்குமே யோகத்தை பண்ணி கொடுக்கறத உறுதிப்படுத்துறோம். இந்த காம்பினேஷன் இருந்தா உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதியால் யாருக்கு யோகம் கிடைக்கும்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி புதனாக வருகிறார். இந்த புதன் மகானை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரனோடு தொடர்பு கொள்வது, சனி மகானோட தொடர்பு கொள்வது யோகம். சனி மகானோட தொடர்பை ஏன் சொல்றோம்? தர்மகர்மாதிபதி ரிஷபத்திற்கு ஒரே யோகாதிபதி சனி மகான் தான், மிகச்சிறந்த யோகாதிபதி. அந்த அமைவுகள்ல புதனை பொறுத்த வரைக்கும் சுக்கிர சனி மகானுடைய தொடர்பு அதீத யோக பலனையும் அதீத லாப பலனையும் பெற்று தருவதை உறுதிப்படுத்துகிறோம். அதற்கு பிறகு சூரிய பகவான் யோகத்தை செய்கிறார். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதியால் யாருக்கு யோகம் கிடைக்கும்? 2ஆம் அதிபதி எப்படி இருந்தால் யோகம் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல? மிதுனத்திற்கு 2க்கு அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திற்கு யோகர்னு வரைய இருக்கக்கூடிய புதனும் சனி பகவானும் சந்திரனுக்கு அவயோகம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சந்திரன் நல்ல பலனை செய்வார்னா, சந்திரன் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கணும், இணையக்கூடாது. புணர்ப்பு தோஷன்றதெல்லாம் இங்க இல்லை. சனி பகவானுடைய பார்வையில் இருக்கணும், இணையக்கூடாது. புதனுடைய பார்வையில இருக்கலாம், சுக்கிரனுடைய பார்வையில இருக்கலாம். இதெல்லாம் மிதுன லக்னத்திற்கு யோக பலனை செய்கிறது. குருவோடு இணைந்து பார்வையில் இருப்பதும் யோக பலனை செய்கிறதா, குடும்ப ரீதியான யோகத்தை செய்வதை உறுதிப்படுத்தி சொல்றோம். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதியால் யோகம் கிடைக்கணும்னா எப்படி சூரியன் இருக்கணும்? கடகத்திற்கு சிம்மமனையும் சிம்மாதிபதியான சூரியனும் 2ஆம் அதிபதியா வரார். இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட இணைவு பார்வை யோகத்தை தருகிறது, செவ்வாயோட இணைவு பார்வை யோகத்தை தருகிறது, சுக்கிரனோட இணைவு பார்வை யோகத்தை தருகிறது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதி எப்படி இருந்தால் யோகம் செய்கிறார்? புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு குருவோட பார்வையில் இருப்பது யோக பலனை செய்கிறது, சூரியனோடு தொடர்பு பெற்றிருப்பது யோகத்தை செய்கிறது, சுக்கிரனோடு தொடர்பு பெற்றிருப்பது யோகத்தை செய்கிறது. கன்னியில பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதியால் யோகம் கிடைக்கணும்னா சுக்கிர பகவான் எப்படி இருக்கணும்? கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் துலாம் மனையும் துலாதிபதியான சுக்கிரன் 2க்கு உடையவராக வரார். இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனி புதனுடைய தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை தருகிறத உறுதிப்படுத்தி சொல்றோம். அதுபோல் சூரிய தொடர்பும் நல்ல யோகத்தை கொடுக்கிறது கன்னியில் பிறந்தவர்களுக்கு. துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதி எப்படி இருந்தால் யோகம் செய்கிறார்? துலாத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய தொடர்பு யோக பலனை செய்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும்
சனி பகவானுடைய பார்வை யோகத்தை செய்கிறது. குருவோட தொடர்பும் யோகத்தை செய்கிறது. குருவோட இணையக்கூடாது, குருவோட பார்வை யோகத்தை செய்கிறது. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதியால் எப்பொழுது யோகம்? குருவகானை பொறுத்த வரைக்கும் தனுசு மனையும் அதிபதியான குருவகானும் 2ஆம் அதிபதியா வரார். விருச்சகத்திற்கு குருவகானை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திர தொடர்பை பெற்றிருப்பது யோகம். செவ்வாயோட தொடர்பும் மிகப்பெரிய யோகத்தை செய்து கொடுக்கிறார். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் இடம் எப்படி 2ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய, அதாவது சனி பகவான் சூரியனை பார்க்க வேண்டும், இந்நிலையில் இருந்தால் யோகத்தை தருகிறது. அதுபோல் தனுசு லக்னத்திற்கு குருவோட இணைவு பார்வை யோகத்தை தருகிறது. செவ்வாயோட சனி செவ்வாய் காம்பினேஷன் தனுசு லக்னத்திற்கு யோகம் செய்யுது. இந்த 2ஆம் வீட்டினுடைய நல்ல பலனை தருகிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதி எப்படி இருக்கும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதன்மையான அமைவுகள்ல சுக்கிர புதனுடைய தொடர்பு யோக பலனை செய்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். குருவோட பார்வையும் யோக பலனை செய்கிறது. கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதி எப்படி இருக்கணும் யோகம் செய்யணும்னா? 2ஆம் அதிபதியாக குருபகான் வரார். இந்த குருபகானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திற்கு செவ்வாயோட தொடர்பு பெற்றிருப்பது யோக பலனை கொடுக்கிறது. கும்பத்திற்கு சூரிய பகவானோடு தொடர்பு பெற்றிருப்பது யோக பலனை தருகிறது என்பதை உறுதிப்படுத்தி சொல்றோம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் அதிபதி எப்படி இருந்தால் யோகம் செய்கிறார்? செவ்வாய் பகவானை பொறுத்தவரை குருவோட இணைவு பார்வை, சந்திரனுடைய இணைவு பார்வை, செவ்வாயோட தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை செய்கிறத உறுதிப்படுத்தணும். இந்த பதிவில் இப்போ நம்ம 12 லக்னத்திற்கும் 2ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்ன்றத பார்த்தோம். உங்கள் 2ஆம் வீட்டுல எந்த கிரகம் வேணாலும் அமர்ந்துருட்டோம், அவர் யோகமா இருக்கட்டும் அவயோகமா இருக்கட்டும், 2ஆம் அதிபதி வலுக்கும் பொழுது உறுதியாக இறுதி கட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைப்பதை உறுதிப்படுத்துறோம். நாம் சொன்ன கிரக இணைவு தொடர்புகளில் 2ஆம் அதிபதி இருந்து விட்டால் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் இறுதியில் 2ஆம் இடத்தினுடைய அந்த நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். மேலும் சொன்ன கிரக அமைவு இல்லை அவயோக நிலையில இருக்குன்னா கண்டிப்பாக உறுதியாக 2ஆம் இடத்தினுடைய அவயோக பலன்கள் அதிகமாக வந்து சேரும். அவயோக பலன்கள் என்ன? ஒரு நிம்மதி இல்லாத சூழல், குடும்பத்திலும் பணமில்லாத சூழலையும், உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாத சூழலும், கல்விகளிலே ஆரம்ப காலங்களில் தடைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.